உயிர் ஒளி உடலில் சுழலும் போது அதை கண்களால் காணும் தியான வாசல் பயிற்சி. வாருங்கள் பார்க்கலாம். முதல் நாள் அனுபவத்தால் மாணவனின் மனம் ஒரே ஆச்சரியத்தில் இருந்தது. அவனது உடலுக்குள் ஓடிய அந்த அலை இன்னும் மனதில் சுழன்றது. மாணவன் சித்தரிடம் ஓடி வந்தான். குருவே, அந்த ஒளி உள்ளே சுழல்வதை உணர்கிறேன். ஆனால் அதை நேராக பார்க்க முடியுமா? அது சாத்தியமா என்று கேட்டான். சித்தரோ கண்களை மூடி சிரித்தார். உள்ளே எழும் ஒளியை உன் கண்களால் காண முடியும். அதுதான் தியானத்தின் ஆழமான வாசல் என்று சித்தர் அமைதியாக சொன்னார். உன் கண்களை மூடு. உன் புருவங்களுக்கு நடுவில் உள்ள அந்த இடத்தை மட்டும் கவனி. அந்த இடத்தில்தான் அந்த ஒளி முதலில் தெரியும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் குருவே? மாணவன் பரபரத்தான். சித்தரோ, நீ எதுவும் செய்ய வேண்டாம். கண்களை மூடு. உன்னோட மூச்சு ஓடும் போது அந்த இடம் தானாகவே ஒளி எரியும். சித்தர் அந்த முறையை மெதுவாக விளக்க ஆரம்பித்தார். இதுதான் சித்தரின் வழி. மூச்சை உள்ளே எடு. உயிர் ஒளி மேலே எழுவது போல நினை. ஒரு நொடி நிறுத்து. ஒளி அப்படியே நடுவில் நின்று சேரும். புருவ நடுவில் பார். கண்களை மூடிக்கொண்டு இருட்டுக்குள் ஒரு சிறிய புள்ளி தெரிய ஆரம்பிக்கும். புள்ளி ஒளியாக மாறும். அந்த கருப்பு புள்ளி மெதுவாக பொன்னாகவும் வெள்ளையாகவும் சிறு துளியாகவும் ஒளிர ஆரம்பிக்கும். அதை துரத்தாதே. அதை பிடிக்க முயலவே கூடாது. சும்மா பார்த்தாலே போதும் என்று சித்தர் கட்டளையிட்டார். மாணவன் கண்களை மூடினான். மூச்சை இழுத்து நிறுத்தினான். புருவங்களுக்கு நடுவே மெதுவாக ஒரு கருமையான பகுதிக்குள் ஒரு சிறிய புள்ளி போல தோன்றியது. அவன் உடலே செழித்தது. அதிர்ச்சியில் கண்களை திறக்காமல் சொன்னான், குருவே, நான் ஏதோ ஒளியை பார்த்தேன். பளிச்சென்று ஒரு வெளிச்சம். அதை கேட்ட சித்தரோ சிரித்தார். அதுதான் அகக்காட்சி. உன் உயிரின் ஒளி உன் கண்ணுக்குள் தெரியும் மகத்தான தருணம் அது. இதை நீ தொடர்ந்து செய்தால் அந்த ஒளி முதலில் புள்ளியாக தோன்றும். அப்புறம் வடிவமாகும். அப்புறம் அது பாதைகளாக மாறும். பிறகு நீ காணும் அந்த ஒளியானது உன்னையே வழிநடத்தி செல்லும். இதுதான் உள்ளே ஓடும் உயிரை கண்களாலேயே பார்க்கும் தியானம். ஆனால் இது ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த பகுதியில் அந்த ஒளி உள்ளே பாயும் போது தலைக்குள் ஒரு விசித்திரமான சத்தம் உருவாகும். அது என்ன சத்தம்? ஏன் வருகிறது? அதுவே யோகத்தின் மேலான வாசல். அடுத்த பகுதியை தவறாமல் பாருங்கள்.